ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், போதும், உன் ஜனங்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your people will be or shall be righteous. நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு நினைப்பு ஊட்ட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுகிறார். ஏய், you are righteous. நீ நீதிமான். மாம்சம் இளம்பும், புத்தி ஏறு கிறுக்குத்தனமாக யோசிக்கும், எண்ணங்கள் தாறுமாறாய் ஓடும், பாதைகள் போகக்கூடாத இடத்துக்கு போகும், கரங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும், தொடக்கூடாதது தொடும், பார்க்கக்கூடாது பார்க்கும், பேசக்கூடாதது பேசும்படிக்கு சரீரம் நமக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், ஆவிக்கு விரோதமாக, சில நேரங்களில் நமக்கு சாதகமாக சரீரம் எழும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ நீதிமான் என்று நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து அடிக்கடி அவர் சொல்ல வார்த்தை என்னன்னா, நீ ஒரு நீதிமான். கர்த்தர் நம்மை குறித்து தான் வைத்திருக்கிற எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நீ நீதிமான். உலகம் நம்மளை பாவியா பார்க்கும், பலவீனனா பார்க்கும். நம்ம ஒரு பாவத்தை செஞ்சு அல்லது அகப்பட்டு நம்ம பின்னே திரிந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனுஷனுடைய பார்வையிலிருந்து அந்த கரையை நம்ம மாற்றவே முடியாது. உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பிசாசு தேவனுடைய சமூகத்தில் நமக்கு விரோதமாக எல்லா நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் தமது பிள்ளைகளின் பார்க்கிற பார்வை என்னன்னா, நீதிமானாய் பார்க்கிறார். விழுந்தானா நீதிமான், அவன் 7 தரம் விழுந்தான் எழுந்து நிற்பான். என்ன பொறுத்தளவில் எனது ஜனம் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜனங்கள் நீதிமானாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். ஒரு ஃபேமிலி ப்ரேயரில் எங்களுடைய ஜபக்கூட ஜபத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த அதிகாரத்தை வாசித்தோம். என் மனைவி தான் வாசித்தா. 21 வசனம் வந்த உடனே அங்கேயே நின்றுட்டேன். கர்த்தர் தெளிவாக என்று சொன்னார், உன் ஜனங்கள் யாவரோ நீதிமான்களும், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 20-30 முறை வாசித்திருப்பேன் இந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு. சபைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கும் பொழுது, உங்களை குறித்து தேவன் என்னிடத்துல திட்டமாய் கொடுத்த வாக்குத்தத்தை இந்த வருஷத்துல, உன் ஜனம், உன்னுடைய மந்தை, உன் சபை எப்படி இருப்பாங்கன்னா நீதிமான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. I'm going to work for that. I'm going to work for that. என் ஜனத்தை நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு அதுக்கு நான் வேலை செய்ய போகிறேன். நீங்கள் தேவனுடைய நீதிமான்களை என்று கர்த்தர் அழைக்கிறார். உன்னுடைய பலவீனம் உனக்கு தெரியும், அது ஓரமா வை. உன்னுடைய குறைகள் உனக்கு தெரியும், அது ஓரமா வை. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்தது நோக்கம் என்ன? நீதிமான்களாய் பிழைத்திருக்கும்படிக்கு, இந்த உலகத்திற்கு நீதிமான்களாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Righteous people, நீதிமான்கள் என்று சொன்னால் acting in the way that is morally accepted in the sight of God. தேவனுடைய பார்வையில் ஒழுங்கின் கிரகமமாக நடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஃப்ரீ ஃப்ரம் தி கில்ட் ஆஃப் சின். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, கில்ட் ஆஃப் சின். ஃப்ரீ ஃப்ரம் சின் இல்லை, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். நீதிமான்கள்னா பாவமே செய்யாதவன் நீதிமான் சொன்னா பூமியில ஒருவனும் இல்லை. ரோமர் 3:1 சொல்லிடுச்சு, ஒருவனும் இல்லை. ஆனா those who are free from the guilty of sin, பாவத்தினுடைய குற்றம் மனசாட்சியிலிருந்து விடுபட்டவர்கள்,
அல்லது பாவத்தினுடைய விளைவிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் நீதிமான். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்தில் எப்பவும் நாம் அருந்துவதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. எப்பொழுதும் நாம் புசிக்கத்தக்கதான அவருடைய சரீரம் இருக்கு. அதிலே நாம் வந்து அவருடைய சரீரத்திலும் அவர் இரத்தத்திலையும் நாம் எப்போதெல்லாம் பானம் பண்ணுகிறோமோ, பங்கு பெறுகிறோமோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய பாவங்களினுடைய குற்றங்களிலிருந்து விளைவுகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். ஆகையால் கிறிஸ்து ஒரு மனுஷனை மன்னிக்கும் பொழுது அவனுடைய பாவத்தின் குற்ற மனசாட்சியிலிருந்து, பாவத்தின் விளையிலிருந்து அவன் என்ன செய்யப்படுகிறான்? மன்னிக்கப்படுகிறான். அப்படி மன்னிக்கப்படுகிறவனே நீதிமான். Who is righteous? யார் நீதிமான்? நிறைய பேர் அவங்க ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு தராசு வச்சிருப்பாங்க. இவங்க நீதிமான், இப்படி இருந்தா தான் நீதிமான், இப்படி இருந்தா தான் விசுவாசி, இப்படி இருந்தா தான் பாஸ்டர். அப்படி கிடையாது. அல்லது இப்படி இருந்தா தான் கிறிஸ்தவர்கள், அல்லது இப்படி இருந்தா தான் இதை செய்யணும், இப்படி இருந்தா தான் அதை செய்யணும். கிறிஸ்துவினிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று மனசாட்சியிலிருந்து, பாவத்தின் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவிப்பட்டவர்கள் நீதிமான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 143:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள ஒருவனும் உயிருள்ள ஒரு மனுஷனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே. வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் அல்லவே அல்ல. அப்படின்னா மரித்தவன் நீதிமான், பாவத்துக்கு மரித்தவன் நீதிமான், மாம்சத்துக்கு மரித்தவன் நீதிமான், ஸ்வாபத்துக்கு மரித்தவன் நீதிமான், குணாதிசயங்களை மரித்தவன் நீதிமான், சாப கிரிகளில் மரித்தவன் நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனும் நீதிமான் கிடையாது. அதுதான் யதார்த்தம். 3:10 ரோமர், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா யாருங்க நீதிமான்? யார் நீதிமான்? ஸ்தோத்திரம். 3:23 சொல்லப்பட்ட பொழுது, யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, யாவரும் தேவ மகிமை அற்றவர்கள். 23 ஸ்தோத்திரம். ஒருவரும் தேவனுடைய மகிமையை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில உண்மையில உலகத்துல கர்த்தர் தமது பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். நீதிமானாய் ஒருவன் தானாக மாறவே முடியாது, தற்செயலாக மாறவே முடியாது. தன்னைத்தானே சோதித்திருந்தால் அவன் நியாயந்தீர்க்கப்படான். நீங்களே உங்களே நிதானித்துக் கொண்டால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள், நீதிமான்களாக்கப்படுவதில்லை. பாவியாக ஒரு மனிதனை நீதிமானாக்குவதற்கு நீதிபரர் வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் நீதிபரர். 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் நம்மை நீதிமானாய் மாற்றுகிற ஒருவர். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:9 வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:9. சுய நீதினால நான் நீதிமான ஆய்விடாதபடி விசுவாசத்தினாலே ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் ஒரு மனிதன் எப்படி நீதிமான் ஆகிறான்னு சொன்னா, பை ஃபெய்த், விசுவாசத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேருக்கு உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு விசுவாசம் கிடையாது. நான் ஒரு நீதிமான். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. கடலை பிறங்க, அதை பிறங்க, வானத்தை கிளிங்க, அந்த விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு விசுவாசின்னு விசுவாசி. நான் ஒரு விசுவாசின்னு விசுவாசிச்சாலே போதும், அங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு, பாதி பாவம் போயிடுச்சு.
பாதி வாக்குவாதம் போயிடுச்சு, பாதி சண்டை போயிடுச்சு, பாதி சமாதான குறைச்சலுக்குரியான காரியங்கள் போயிடுச்சு. நீ ஒரு விசுவாசி. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அநேகருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, நான் தான் விசுவாசத்தை இயக்குகிறேன், நான் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் டூப்பு. விசுவாசம் தான் உங்களை நடத்தணும், விசுவாசம் தான் உங்களை ஜீவனுக்குள்ள நடத்தணும். நான் விசுவாசத்தின் கிரிகளை நடப்பிக்கிறேன், நான் விசுவாசிக்குரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நல்ல பெந்தகோஸ்து விசுவாசி, ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு பார்த்தோன்னா விசுவாசிங்கிற அடையாளமே இருக்காது. 100க்கு 1 முறை 100க்கு 100 முறை சொல்லுவாங்க, நான் ஒரு விசுவாசி, நான் இல்லை. நீங்க அப்படி அல்ல. விசுவாசம் தான் நம்மை நடத்தினே தவிர நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நடப்பிக்க முடியாது. ஆகையால் அநேக நேரங்களில் நமக்கே சந்தேகம், நான் ஒரு விசுவாசியா, விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? விசுவாசிச்சிங்கன்னா நீங்க நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமர் 1:10 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினால் தான் என்ன ஆக்கப்படுவோம், நீங்க என்ன ஆக்கப்படுவீர்கள்? ஞான ஸ்நானம் எடுக்க போறோம். நான் உங்களை தண்ணியில் முக்கி எடுக்க போறேன். ஆமா, இது யார் வேணாலும் செய்யலாம், இது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. நல்ல வேலை ஆண்டவர் நம்மளை அழகு குத்த சொல்லலை, தீ மிதிக்க சொல்லலை, பலி செலுத்த சொல்லலை, நடந்து வா கடந்து வான்னு யாரும் சொல்லலை. ஸ்தோத்திரம். இதுக்கே பெருபாடாக இருக்குது. ஞானஸ்தானத்துக்கே வாரியா வாரியா, வரலையா வரலையா, வாரியா வாரியா, தீ தந்தி நடந்து வா, தீ மிதிச்சு நடந்து வான்னு சொன்னால் கிறிஸ்தவத்தில் ஒருத்தனும் வரமாட்டான். அவர் சொன்னார், என்னுடைய நுகம் எப்படி இருக்கும், லகுவா இருக்கும். இந்த லகுவா சிலருக்கு சொகுசா போயிடுச்சு. ஆமாம், ஞானஸ்நானம் எடுக்கலை, உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களிடத்துல கேட்கறது லகுவானதை கேட்கிறார், சுலபமானதை கேட்கிறார், ஈஸியானதை கேட்கிறார். உங்களிடத்துல என்ன முடியுமோ அதை தான் கேட்கிறார். உங்களால் முடியாதது எதுவும் கர்த்தர் உங்களிடத்துல கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். வாட் இஸ் பேப்டிசம்? Baptism is nothing but saying yes to Christ to follow. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஆம் என்று சம்மதம்தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதுக்கு 100 இது வச்சு, அதை வச்சு, ஸ்கேலை வச்சு, ஸ்கோலை வச்சு, வெரி சிம்பிள். மேத்யூ பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா, பின்பற்றி போனான், சீசன் ஆயிட்டான். வெரி சிம்பிள். போட்டை விட்டுட்டு வா, நான் வந்தான், போயிட்டான், சீசன் ஆயிட்டான். வெரி சிம்பிள். என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான். பின்பற்றி போறியா போ, வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. ஆமாம், பல விதமாக அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஸ்தோத்திரம். சிலர் என் ஃபோனே எடுக்கிறது இல்லை. ஆமாம், என் ஃபோனை எடுக்கிறது இல்லைன்னா பயம், ஞானஸ்நானம் கொண்டு போய் முக்கிடுவாரோன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் யாரெல்லாம் ஞானஸ்நானம் நான் ட்ரை பண்ணேன், ஒருத்தர் என் ஃபோனே எடுக்கலை. என்னை ஒரு இடத்துல பார்த்தாங்க, பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஐயையோ, இவர் பார்த்தா முக்கிடுவாரோ, கொல்லவா போகிறோம், உயிர்ப்பிக்கத்தானே போகிறோம், தலையை கொடுத்தா தான் என்னவா? இன்னைக்கு மறிச்சா நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன செய்யுங்க? ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால அதில் ஒன்றுமே கிடையாது. பட் நான் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவின் நீதியில பிழைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே தண்ணீரில் மூழ்கி நம்ம எழும்பும் பொழுது அது நீதியாக கர்த்தர் எண்ணுகிறார். விசுவாசம் உங்களை நீதிமான்களாக்குறது. விசுவாசம் நீதிமான் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பெரிய பரிசுத்தமான இருக்கணும், எப்பவும் வெள்ளையிலேயே சுற்றணும், ஆமாம், பயங்கரமாக டெரராக இருக்கணும். அப்படி ஒரு சில குறிப்பு இருக்குது. பாஸ்டர் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். சோத்திரம் 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 ராப்பா ஷிக்கரத்துறமோ. ஒருத்தனும் வரமாட்டான், ஒரு பையில் வரமாட்டான். ஆமாம், எங்கே யாராவது அமைதியாக சமாதானமாக வாப்பான்னு ஸ்மைல் பண்ணி உலகத்துக்கு அவன் போவான். ஏன் வாலிப பிள்ளைங்க உட்காரதில்ல? இங்கே போட்டு அடிக்கிற அடியில் ஓடிய போகுது. அங்கே உட்காந்துரு வெளியே உட்காந்துருவேன்
வா ராசான்னு உட்காந்துட்டு இருக்கிறான், ஈன்னு பல்ல காமிச்சிட்டு போயிருதுக்கு. அப்படி இருக்கணும். நோவா, ஜெனிசிஸ், நோவா became a drunk. அவன் ஒரு குடிகாரனாய் மாறினான். நோவாவை குறித்து நான் அப்புறம் சொல்றேன், சமயம் இருந்தால். ஆனா நோவாவை குறித்து அவன் நீதிமான் வசனம் சொல்லுது. ஆனால் அவன் குடி மயக்கத்துல அவன் போனான். 9வது அதிகாரத்துல யோபுவை போல நீதிமான் ஒருத்தனும் இருந்ததில்லை. ஆனா அவன் சொல்லுறான் 42:6, நான் ஸ்தோத்திரம், அவன் என்னை வெறுக்கிறேன், நான் துன்மார்க்கன், நான் ஒரு பாவியானவன், நான் என்னுடைய டஸ்ட்ல இருந்தும் சாம்பல் இருந்தும் நான் மனம் திரும்புகிறேன், எழும்புகிறேன் சொல்லி தன்னை குறித்து அவன் கன்ஃபஸ் பண்ணுகிறான். தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீதிமான். ஆனால் தானியேல் 9:20 சொல்லப்பட்டிருக்கிறது, I am confessing my sin, என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய ஜனத்தின் இஸ்ரவேலின் பாவங்களுக்காகவும் மன்றாடுகிறேன் என்று அவன் கதறுகிறான். யோவானை குறித்து, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து அவன் நீதிமான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானனை குறித்து நீதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சந்தேகப்பட்டான். வருகிறவர் நீர்தானா, வேறு ஒருவருக்காக நான் காத்திருக்க வேண்டுமா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாரும் விழுந்து எழும்பினவர்கள். நம்முடைய எல்லா பலவீனங்கள் மத்தியிலும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு கிரிகளினால் இல்லாமல் நம்மை நீதிமானாய் மாற்றுகிற நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆலன் பி ரோஸ் என்கிற ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொல்லுகிறார், ரைச்சியஸ்னஸ் அல்லது ரைச்சியஸ் மேன், நீதிமான் எப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, to the standard of God, to the standard of Christ, கிறிஸ்துவினுடைய நீதிக்கு சமமாய் இருக்கிறவனே நீதிமான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குடும்பத்தில் உறவுல உடன்படிக்கையில இணைக்கப்பட்டவர்கள், அதுல ஒரு பகுதி தான் ஞானஸ்நானம், அவர்கள் எல்லாம் நீதிமான்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படுகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, அவர்களாம் யாரு? நீதிமான்கள். யாரெல்லாம் தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் யார் என்று அறிந்திருக்கிறார்களோ, கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா நீங்க நீதிமான். ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க, நாங்க கிறிஸ்துவை கண்டோம், கிறிஸ்துவை கண்டோம். பர்சனலா அறிந்தவர்கள். யாரெல்லாம் யாரையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் நீதிமான்கள். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள். துன்மார்க்கனுடைய இருதயத்தை பற்றி அவர் கலக்கம் இல்லை, ஆனால் உங்களுடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் மேல் ரொம்ப அக்கறை உண்டு. உன் இருதயம் சஞ்சலப்படும் பொழுது, பாவத்தினால் வருந்தும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது, அதனால் குற்ற மனசாட்சியினால் நீ தோளும் பொழுது, அவர் உன்னை நீதிமான் ஆக்குறதுல மிகவும் தீவிரமாயிருக்கிற நீதிபரர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசு என்ன சொல்லுவான், நீ செஞ்சிட்ட, நீ விழுந்துட்ட, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட. இது ஒரு பக்கம் பிசாசுனுடைய வேலை. யாரா உங்களை நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொன்னான்னா அது பிசாசு வாயி. அந்த வாய்க்கு செவி கொடுக்காதீங்க. நான் பாவத்தில் உருவானேன், பாவத்தில் தாய் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தர் அந்த இருதயத்தை சரி பண்ணும்படிக்கு அவர் தீவிரமாய் புறப்பட்டு வருகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனை நீதிமானாய் காப்பாற்றுவதில் கர்த்தர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னாகம 23:10. நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக, என் முடிவு
நீதிமான் முடிவு போல் இருப்பதாக. இது யாருடைய ஜெபம் அப்படின்னு சொன்னா பிலேயாம் தீர்க்கதரிசியினுடைய ஜெபம். இப்ப அவன் என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய முடிவை குறித்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நீதிமானுடைய வாழ்க்கை அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமானாய் வாழ்வதும் நீதிக்காய் வாழ்வதும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். நீதிக்காய் வாழுகிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் இருக்க வேண்டியது அல்ல. சமுதாயத்தை குறித்து ஜனங்களுடைய மேன்மையை குறித்து கிறிஸ்தவ சபையை காட்டிலும் ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் யாரு? கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவர்கள். அவர்கள் நீதிக்காக நிற்கிறவர்கள். ஆனா நீதியிலே ஜீவனம் பெறுகிறவர்கள், நீதியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், நீதியிலே ஸ்தோத்திரம் வாழுகிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவர் உடையவர்கள் தான் நீதியிலே ஜீவனம் பண்ண முடியும். நீதிக்கு யார் நிற்கலாம்? ஒரு குடிகாரன் சொல்லுவான் பிள்ளைய பார்த்து, எடா நான் குடிக்கிற மாதிரி நீ என்ன செய்யாத, குடிக்காத. அவன் நீதிமானா? நீதிமான் இல்லை. அவன் நீதிக்காக நிற்கிறான். போராடுவோம் டாஸ்மார்க்க ஒளிமறை போராடுவோம் சொல்ற கூட்டத்தில் கட்டிங் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பாட்டில் போய்கிட்டு இருக்கு. எப்பா வா கூட்டத்துக்கு வா, வந்த என்ன தருவேன்? ஒரு பாட்டில் வாங்கி தரேன். சரி வா. போராடுவோம் டாஸ்மார்க்கை ஒழிக்கும் வரை. டாஸ்மார்க்க நிறைய பேருக்கு என்னென்ன புரியல. இவ்வளோ நீதிமான்களாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா டாப்பிக்கே மாற்றிருந்துப்பேன். பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க நீதிமான் கிடையாது. நீதியிலே ஜீவிக்கிறவன் தான் நீதிமான். பாவத்திலிருந்து ஜெயித்தவன் தான் நீதிமான். பாவத்தை மேற்கொண்டவன் தான் நீதிமான். பாவத்திலே இருக்கிற துன்மார்க்கமான சந்ததியிலே நீதியை குறித்து பிரசங்கிக்கிற நோவாவை போன்றவர்கள் தான் நீதிமான். வசனம் சொல்லுகிறது, அவன் நீதியை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். He preached about righteousness. ஸ்தோத்திரம். என்னை விட பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறான். விசுவாசிகளையே சொல்றேன், நிறைய பேர் இருக்கிறான். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். நீதியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், நீதிக்காக நிற்கிறவர்கள். நல்லா கவனிங்க, இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீதிக்காக நிற்கிறவன் நீதிமான் இல்லை, நீதியிலே ஜீவிக்கிறவன் தான் நீதிமான். நியாயம் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் நியாயத்தை பேசுகிறேன். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், நான் பாஸ்டர் இருந்தால் கூட விட மாட்டேன், நான் நீதிக்காக நிற்பேன். நீதிமான் இல்லை, உன் பேச்சிலேயே நீதிமான் இல்லை. உன்னுடைய டோன் ஆஃப் இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருப்பார்? அவர் எப்படி பேசியிருப்பார்? கையும் கவலமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் நீதிக்காக பேசினார்கள். எல்லாரும் நீதிக்காக பேசினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து ஸ்திரியை பார்த்து, அவங்களாம் நீதிக்காக நிற்கிறாங்க, நீ இனி நீதிமானாய் ஜீவிப்பாயாக, போ, இனி நீ பாவம் செய்யாதே. Live in righteousness. Don't stand for righteousness. That is fake Christianity. Fake Christianity. நீங்களும் உங்கள் கூட்டத்தாரும் அழிந்து போவீர்கள். நீதிக்காக நிற்கக்கூடாது, நீதியில் ஜீவிங்க. உங்கள் பிள்ளை பார்க்கணும், எங்கள் அப்பா ஒரு நீதிமான். உன் பிள்ளை சொல்லணும், உன் சரீரம் உன் அடக்கத்தில் வைக்கும் பொழுது உன் பிள்ளை எழுப்பி சொல்லணும், என்னுடைய தாய் ஒரு நீதிமான். அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? நீதிமான் ஜீவித்தான் சொல்ல முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கூலிக்காக தன்னுடைய கிருபையை வித்தவன் பிலேயாம் தீர்க்கதரிசி. கூலிக்காக கர்த்தர் சொல்றாரு, நீ நீதியில நிலைத்து நிற்கணும், நீதியில ஜீவிக்கணும். தீர்க்கதரிசியா, பிலேமானா, விசுவாசியா, ஊழியக்காரனா, இவன் நீதியிலே உள்ளவன், நீதியில ஜீவிக்கிறவன் என்பதற்கு கர்த்தர் அழைத்தார். ஆமா, இவன் என்ன செஞ்சான்? நான் நீதிக்காக நிற்க போறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த ராஜாவுக்கு, அவன் பேர் என்ன பேரு, பாலாக்கு ராஜாட்ட போய் கூலி பொருந்தினான்.
சபிக்கலாம் முடியல. ஆவியானவர் வந்து நீ எப்படி சபிப்ப? சபிக்கிறதுக்கு வாயை திறக்கனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை போடுறாரு. சபிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கரங்களை உயர்த்தி சபிக்க ஏறெடுக்கும் பொழுது அந்த in the process, இந்த ஜெபம் வந்து in the middle of cursing, in the middle of blessing, in the middle of the process of cursing, இந்த மிடில் 10வது வசனத்துல அவனுக்கே தெரியாம ஒரு வளர்ற ஜெபம் தான் இது. இதுக்கும் முன்னாடி இருக்கிற பேசேஜுக்கும் பின்னாடி இருக்கிற சம்பந்தமே இருக்காது. சபிக்க கூடாது போக கூடாதுன்னு சொன்னாரு, வந்துட்டான். இப்ப சபிக்க அமைக்கிறான். பாலாக்க ராஜாவுக்கு அவன் வந்து கூலி பொந்தி நீதிக்கா நிக்க போறேன் அப்படின்னு வர்றான். இடையிலே அவன் அறியாமலே சொன்ன ஜெபம் தான். என்ன ஜெபம்னா, நீதிமான் மரிக்கிறதை போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவனை போல் இருப்பதாக. இவன் நீதியில வாழல, நீதிக்காக வாழ்ந்தான். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கல, கிருபையை வித்து போட்டான். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தாருன்னா இதுக்கு முதல்ல நீங்கள் நீதியில ஜீவனம் பண்ணுவதற்கு நீங்க நீதியில வாழணும். உங்களுடைய கிருபையில கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அந்த அட்ராக்ஷன்ல ஜனங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசணும். Anointing of Holy Spirit is an attractive element. Attractive element. ஒரு விசுவாசி குடும்பத்தில் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய கட்டாயம், யாருமே இல்லை, நான் கூட போனேன். உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, யாருமா அவ, உள்ளவா. அரட்டல் துறையில இந்த விசுவாசி பாவம் போல ஒரு பந்திகச விசுவாசி நகை இல்லாமல் அமைதியாக போய் நின்றுச்சு. அவ்வளோ உரட்ச தத்தத்தில் கூப்பிட்ட இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டார். என்னம்மா பிரச்சனை, இது கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நானே உனக்கு முடிச்சு கொடுத்துருப்பேனேன்னு சொன்னார். Praise the Lord. Anointing of Holy Spirit is attracting element. நான் நீதிமான், என்னை பற்றி தெரியுமா கேட்டுப்பார். நான் எப்படி இல்லைம்மா, நீங்கள் நீதிக்கு நிற்கிறீங்க, அது உங்களை நீதிமான் ஆக்காது. நீதியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், நீதிபரராக கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை வாசனையாக வீசுகிறவர்கள், கிறிஸ்துவை போல் இந்த பூமியில் பேசுகிறவர்களை பார்க்கிறவர்கள், எனி ப்ராப்ளம் ஹேண்டில் லைக் ஜீசஸ் ஹேண்டில்ட். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கை அவன் நீதிமான வாழாமல் அவன் நீதிக்க நிற்கும்படிக்கு போனான். ஆகையால் பிலேயாம் தீர்க்கதரிசி குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. பிலேயாமை குறித்து சொல்றாரு. எதை விட்டு விலகி போனான்? செம்மையான வழியை விட்டு, நீதியின் வழியை விட்டு போனான். சில விடுதலைக்காக போராடுகிறவர்கள் அவங்களுடைய வெற்றி குரல் என்ன தெரியுமா? அடங்க மறு, எதிர்த்து நில்லு, வீருண்டு எழும்பு, தமிழகம் நமதே. அவங்கெல்லாம் நீதிக்காக நிற்கிறவர்கள். சபையில் அப்படி யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான இடம் அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தில் நீதிக்காய் நான் நிற்பேன், அவங்களுக்காக நிற்பேன், இவங்களுக்காக நிற்பேன், நான் அப்படி செய்வேன். இது நீதிக்காக நிற்கிறது. அவர்கள் நீதிமான்கள்ல, நீதிமானாய் ஜீவிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கை கோக்குறாங்க, நான் கை கோர்க்க மாட்டேன், ஏன்னா நான் நீதிமான். எல்லாரும் சொல்றாங்க, அதனால நானும் சொன்னேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் நீதிமான். எல்லாரும் போனாங்க, அதனால நானும் போனேன், இல்லை நான் நீதிமான்.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீதியாய் ஜீவனம் பண்ணாதபடிக்கு நீதிக்காய் நின்ற அவனை வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதை விட்டு அவன் விலகி போனான். அநேக நீதிமான்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆபேலை குறித்து நீதிமான் சொல்லுகிறது, தானியேலை குறித்து நீதிமான் வசனம் சொல்லுகிறது, நோவாவை குறித்து நீதிமான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் நோவாவை அவன் திட்டவட்டமாக சொல்லுகிறான், அவன் நீதிமான் என்று சொல்லி. ஸ்தோத்திரம் ஆபிரகாமினுடைய ஸ்தோத்திரம் உறவினன் லோத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜான் தி பாப்டிஸ்ட், அவன் யோவான் ஸ்நானகன், அவனை குறித்து பரிசுத்த வேதாகமம் நீதிமான் சொல்லுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை அவங்க ஜீவித்ததினாலே அவர்களை கர்த்தர் நீதிமான் என்று அழைக்கிறது. நீதிக்காக போராடுறவர்கள் அல்ல, இது உலகத்தில் ஒரு காரியங்கள். மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிக்கு கூட நீ போராடக்கூடாது. இப்போ சில கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் திரும்பி இருக்கு, நம்ம போய் போராடுவோம் 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 போராடுவோம். எக்கால சத்தம் கேட்கறது கேட்காது, உரிமைக்காக கேட்கறது ஒன்று தான். நீ கேட்டாலும் கிடைக்காது. நம்ம தேசம் நாசமாக போயிடுச்சு, அது வேற விஷயம். கடந்த வாரத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான். வருஷம் புதுசாச்சே, நம்ம பயிலாச்சே, ஊழியம் செய்கிறானே, எப்படி இருக்கான்னு விசாரிப்போம். ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, சார் நான் சர்ச்சு கட்டிட்டேன் சார், 1 வருஷம் ஆச்சு, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் தடை பண்ணிட்டாங்க. கண்ணீரோடு பேசுகிறான். கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு நான் சர்ச்சை கட்டிட்டேன், ஆனால் என்ன செய்ய முடியலை, சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது. யாரும் உதவலை, எந்த நிர்வாகமும் ஸ்தாபனமும் உதவலை. தன்னந்தனியாக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீதிமான் யார்? நீதிமான் அப்படின்னு சொன்னா நீதியிலே ஜீவிக்கிறவர்கள். லூக்கா 1:6 வாசிக்கும் பொழுது, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளையும், யோவான் ஸ்நானனுடைய பேரண்ட்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமற்றவர்கள் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். யாருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்? பிஃபோர் காட். அப்படின்னா இன் ஈக்குவலன்ட் வித் ஹிஸ் ஸ்டாண்டர்ட், அவருடைய நீதிக்கு சரியாய். யார் நீதி உள்ளவர்கள், யார் நீதிமான்கள் அப்படின்னு சொன்னா, நீதியிலே தேவனுக்கு நிகராக நிலைத்திருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீதிமான் சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பொந்தி பிலாத்து அறிக்கை பண்ணுகிறான். நியாயஸ்தானத்தில் நியாய தீர்ப்பில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, இயேசு நிற்கும் பொழுது பொந்தி பிலாத்தினுடைய மனைவி தகவல் அனுப்புகிறா. 27:19 மத்திய 27:19, இந்த நீதிமானை குறித்து கவனமாயிரும். போத்திபார் மனைவி சொல்றா. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இடுக்கப்பட்ட மக்கள், குரல் கொடுக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் நீதிக்கா நிற்கல, அவர் நீதியாய் இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணினார். ஹியூமனிஸ்டிக் பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படிலாம் படிப்பாங்க வேதாகம கல்லூரியில். பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சிலபஸ் உண்டு. பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பூமியில் அவர் செய்த காரியங்கள். அவர் ஒரு பெரிய போராளி, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக குரல் கொடுத்தவர், நின்றவர், போராடினவர். இப்படி ஒரு பார்வையில் சில படிப்புகளாக இந்த உலகத்தில் இருக்குது. அவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் உண்மைதான். அவர் மத்தேயு 5:6 சொல்லப்படும் பொழுது, எளியவர்கள் பாக்கியவான்கள் அப்படி இப்படின்னு நிறையா ஒடுக்கப்பட்டவங்க பேசியிருக்கிறார். பட் அது அவருடைய நோக்கம் கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது,
தரித்திரர்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? தரித்திரர்களுக்கு பணம் வேணும். சாப்பாடு இல்லை, பட்டினி, என்ன வேணும்? பிரெட் வேணும், அப்பம் வேணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவர் நீதிக்காக நிக்கல, அவர் நீதியிலே ஜனங்களை நடத்தினார், நீதியிலே வாழும்படி நடத்தினார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சோப்பு சீப்பு கிறிஸ்டியானிட்டி அல்லது கோதுமை கிறிஸ்டியானிட்டி, பிரெட் கிறிஸ்டியானிட்டி. ஒரு காலத்தில் அப்படி நடந்தது. சாப்பாட்டுக்காக மதம் மாறினாங்க, கிறிஸ்தவர்களை மாறின காரியம் நடந்துச்சு. அப்போ தேவை இருந்துச்சு, செஞ்சாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. மிஷினரிகள் வந்து பார்த்த பொழுது சுவிசேஷம் சொன்ன வந்தவங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு வழியே இல்லை. முதல்ல அவங்களுக்கு என்ன கொடு, வயிற்றுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லி மிஷினரிகள் போய் அவங்க தேசத்திலிருந்து கோதுமையை கப்பல் கப்பலாக கொண்டு வந்து தூத்துக்குடி அதில் கொண்டு வந்து கப்பலில் இறக்குனாங்க. கோதுமையை கொடுத்து, பால் கட்டிகளை கொடுத்து, அவங்களுக்கு உட்கார வச்சு பசியை ஆற்றி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, நீங்கள் இந்த பிரெட்டை விட சுவிசேஷத்தை நம்புங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கற்றுக் கொடுத்ததுனால கடற்கரை வர உள்ள எல்லா கிறிஸ்தவ ஜனங்களும், நீ எவ்வளோ பெரிய வேலை நிலத்தில் இருந்தாலும் உன்னை விட கர்த்தர் அவனை மேன்மையாக வச்சிருக்கிறார். ஒரு கிராமத்தில் நான் ஊழியத்துக்கு போனேன். கிராமம் முழுவதும் கிறிஸ்டியன், ஒரு ஹிந்துவோ மற்ற மார்க்கத்தார் ஒருத்தருமே கிடையாது. சின்ன கிராமம், ஓலை குடிசையாக ஒரு காலத்தில் இருந்தது. கூட்டிகிட்டு போன ஒரு சொன்னார், போன தலைமுறையில் எல்லாமே ஓட்டு வீடாக இருந்தது பாஸ்டர், இப்போ இந்த ஊரில் ஒரு குடிசை கூட பார்க்க முடியாது, மாட மாளிகையில் கத்தரை வச்சிருக்கிறார். இந்த கிராமத்தில் குடும்பத்தில் ஒருவன் நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தரித்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, நீதியின் பாதையை கற்றுக் கொடுக்கும் பொழுது, நீதிக்காய் நிற்கிறதுனால சமுதாயத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நீ பெரியவன், நான் பெரியவன், அல்லது நீயா நானா, இது உலகத்தனுடைய காரியம். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ நீதியில ஜீவன் பண்ண வறுமையானால் கர்த்தர் உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுவா. இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். ஆப்பிரிக்கா தேசத்தில் கொண்டு போய் வெள்ளையர்கள் போய் அவர்களை வந்து கப்பலில் நான் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே கருப்பின மக்கள் எல்லாத்தையும் கப்பலுக்குள்ள வர வைத்து பிரெட்டையும் தானியத்தையும் பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்த உடனே ஆஹா என்று சொல்லி ருசிச்சு புதித்து கப்பல் முழுவதும் நிரம்பி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கப்பலை என்ன செய்திருவாங்க, கடலுக்குள்ள நகட்டிடுவாங்க. கப்பல் முழுவதும் அடிமைகள். அப்படி கொலை குற்றுயிராக்கி அடிமையாக்கி கொண்டு போய் தான் வெள்ளை மாளிகையை கட்டினாங்க. கருப்பினத்தில் உள்ளவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போனாங்க. கிறிஸ்துவை அல்லாதவர்கள் கிறிஸ்துவை குறித்து வேதத்தை குறித்து என்ன விமர்சனம் சொன்னா, அவர்கள் ஸ்தோத்திரம், வெள்ளையர்கள் வந்தார்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சொல்லி முடிக்கிறேன், வெள்ளையர்கள் வந்தார்கள், பைபிளை கொடுத்து கண்ண மூடி சொன்னா, கண்ண மூடி திறந்த உடனே பைபிள் இவன் கையில இருந்துச்சு, நிலம் வெள்ளைக்காரனா மாறுனுச்சு. உண்மைதான், உண்மைதான், கொள்ளையடிச்சான், உண்மைதான். இந்தியா தேசத்தில் உள்ள அநேக நன்மை மேன்மைகளை இன்னும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற வெள்ளையர்கள் உண்மைதான். ஆனால் அவர்களின் மத்தியிலே ஊடுருவி ஜனங்களுடைய ஆத்மாவுக்காக வந்த மிஷினரிகள் இந்த வேதத்தை உயிரிட்டினபடினாலே ஒரு காலத்தில் நிலத்தினை பறித்து போனாலும் பரவாயில்லை, சுவிசேஷம்ங்கிற நீதிமான் ஆக்குகிற அந்த கருவியும் கையில கிடைத்ததினாலே எந்த அடிமைத்தனத்தினாலே வெள்ளை மாளிகையை கட்டினார்களோ அதே வெள்ளை மாளிகையிலே ஒரு கற்பினத்தினை பிரதம மந்திரியை மாத்தினது இந்த பரிசுத்த வேதாகமம். There is a miracle. விமர்சனங்கள் ஆயிரம் வைக்கலாம், சுவிசேஷம் எங்க போச்சோ, எங்க நீதிக்கு நீதிமான வாழுகிறானோ கர்த்தர் விடுதலை தருகிறார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்திய அமெரிக்கா தேசத்தில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியாக கருப்பினத்தர்கள் அங்கே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் அவர்கள்
தங்களுடைய அடிமைத்தனத்திலோ நீதியை பின்பற்றினதினாலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்கு நான் சொல்கிறேன், ஜாதி கொடுமை, பெண்ணடிமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை, நீ நீதிக்கு குரல் கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கட்சியில் இல்லாதவன் வந்து நான் வந்தால் டர் ஆக்கிடுவேன், ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீ அங்கே போனால் நீ அவனை போகிறது தான் ஆக போகிற. சாக்கடையில் விழுந்த நீயும் சாக்கடை தான். ஒரு மனிதனும் உன்னை தாழ்விலிருந்து உயர்த்த முடியாது. எந்த கொள்கையும் உன்னுடைய அடிமனித்தனத்தில் மாற்ற முடியாது. எந்த பெரியார் கொள்கையோ, எந்த அம்பேத்கரிஸ்ட் எந்த கொள்கையோ ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமே ஒரு மனிதனை விடுதலையாக்கி சுயாதீனனை மாற்றி புலிதில் இருக்கிறவனை அவனை உயர்த்தி உன்னதத்தில் உட்கார வைக்கிறதா இருக்கிறது. நீதிக்காய் போராடாத. கர்த்தர் உன்னை நீதிமான அழைச்சதுக்கு வந்து நீதிக்காய் போடுறது கிடையாது. நீதியிலே பிழைத்திருக்கும்படிக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிக்காய் நீதியில வாழணும். 1 கொரிந்தியர் 6:9 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:9 யாராவது ஒருவர் வாசிங்க. அநியாயக்காரர்கள் அல்லது unrighteous will not inherit the kingdom of God. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் இல்லை என்று. அப்படின்னா நீதிமான்களே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். Righteous will inherit the kingdom of God. நீதியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், நீதியிலே வாழுகிறவர்கள். கர்த்தர் வந்து பாஸ்டருக்கு ஒரு கிருபை தந்து விசுவாசிகளுடைய எல்லா எண்ணங்களையும் அறியக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அல்லது பாஸ்டர் பிரசங்கம் பக்காவா பண்றாரு நீதிமான்னு, அவர் யாருன்னு அவருடைய இருதயத்தை அறியக்கூடிய கிருபையை விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்களும் துண்டை காணும் துணியை காணும் ஓட வேண்டியதுதான். நானும் துண்டை காணும் துணியை காணும் அம்மைச்சி ரூமுக்குள்ளே ஓட வேண்டியதுதான். அம்மைச்சி ரூமு வேறு இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கர்த்தர் எவ்வளோ நல்லவ, எவ்வளோ நல்லவ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றினு எனக்கு தெரியக்கூடாது. கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? நான் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறியாதபடி கிருபை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? நீதியில் நிலைத்து நிற்கும்படி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீதியில ஜீவனம் பண்ணும்படிக்கு. அநியாயக்காரர்கள் அல்லது unrighteous men எப்படி இருப்பாங்க? கீழே வாசிங்க. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர். அப்ப மாத்துங்கப்பா. போதும். நீதிமான் என்று நாம் சொல்லுவது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் முதல்ல போ, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு போ. எப்படி இருக்கிறது? வேசி மார்க்கத்தார் அப்படின்னு சொன்னா உலகத்தானுடைய மார்க்கத்தார், the way of this world. லைஃப் எப்படி இருக்கு? உலகத்தார் மாதிரி இருக்கு. உலகத்தார் மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, உலகத்தார் மாதிரி தான் பேச்சு. சிலர் பயங்கரமாக நல்லா பக்காவாக இருப்பாங்க, ஆனால் பேச்சு தனியாக ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோன்னா அங்கே பேச்செல்லாம் உலகத்தார். தி வே ஆஃப் வேர்ல்டு, உலக மார்க்கம். உலக மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தில் இருந்து கொண்டு நீதிக்காக போராடுறவர்கள் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. உலகத்திலே நீதிமானாய் ஜீவன் பண்ணுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சொன்னா தேவனை விட முக்கியமாய் காண்பிக்கிற எல்லா காரியங்களும் விக்கிரக ஆராதனை தான். சுய விரும்பி
சுய விரும்பி. இப்போ இது எப்போ எந்திக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு எந்திக்கும். சுய விரும்பி. கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும், எழும்பணும். நான் சகோதரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 5 மணிக்கெல்லாம் வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து சமையல ஆமாம் வந்து செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாரும் என்ன சொல்கிறது, அன்னைக்கு ஒரு நாள் தானே தானே விக்கிரக ஆராதனை அன்னைக்கு ஒரு நாள் தான். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தான். பிரைஸலா. நீங்கள் எவ்வளவாய் ஆவலாய் தேடி உங்கள் காதலனை மணவாளனை தேடி வாரீங்களோ அதுபோல தான் அவரும் உங்களை மாற்றி தேடி வருவார். நீங்கள் எவ்வளவாய் காலையில் எழும்பி, நேற்று நான் 3 மணி நேரம் தான் தூங்குறேன். நேற்று ராத்திரி எனக்கு தூக்கமே 3 மணி நேரம் தான். மோஸ்ட்லி நான் சாட்டர்டே நான் தூங்குறதே கிடையாது. மனைவி சொல்லுவா, நான் சனிக்கிழமை நைட்டு சரி இன்னைக்கு எல்லாம் முழு ஜெபமா முடிஞ்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க எங்களையும் தூங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் பாஸ்ட் உங்களுக்கு வேலை, நாளைக்கு பிரசங்கம் பண்ண பேசுறீங்க. ஆமாம் அது ஒரு உண்மைதான். ஆனால் அந்த அந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு தள்ளுனதுக்காக நான் பாக்கியவானா கருதுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதை தேடுறோம்? சுகத்தை தேடுறோமா? ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இல்லை இல்லை, விபச்சாரக்காரர்கள். அடுத்த லிஸ்ட்டுக்கு வாங்க. திருடர். எதை திருடுறோம்? நான் எதுவுமே திருடலை, ஆனால் மற்றவங்களுடைய சமாதானத்தை திருடுவோம். போகிற வாக்கில் ஒன்றை போட்டு போவோம். அந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒரு வழியை ஆக்கி சபைக்கு போமா வேண்டாமா என்று தோணுகிறவர்களுக்கு நாங்கள் செய்வோம். சமாதானத்தை திருடுவோம். நீதி இல்லை. சமாதான குறைச்சல் வந்துச்சுன்னா நீதிமான் என்ன செய்வான்? சமாதானத்தை தேடும். என்ன மக்களை, என்ன வாங்க உட்காருங்க பேசும், என்ன என்ன பிரச்சனை வாங்க. பிரைஸலா. இல்லை அவங்க இனி இப்படி பண்ணிட்டாங்க, சரி மக்களை விடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானம். அப்படியா? தெரியும் தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம், இருக்கட்டும். திருடுறது. பொருளாசைக்காரர்கள். பொருளாசைன்னா 2 விதம் இருக்குது. நமக்காக பொருளை தேடுறது வேற, இன்னொருத்தன் வச்சுறது மாதிரியே எனக்கு வேணுங்கிறது வேற. இப்போ ஆவிக்குரிய பொருளாசை வேற வந்திருக்கு. அவங்கள மாதிரியே கிருபை வேணும். எனக்கு வேற சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அந்த பாஸ்டர் மாதிரியே நீ ஊழியஞ்சின்னு ஜெபம் பண்ணு, அந்த மாதிரியே அந்த அந்த என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கட்டியிருக்கான்ல அந்த மாதிரியே பொண்ணு எனக்கு வேணும். அதெல்லாம் கிடைக்காது. நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து சீனில் திரையில் பார்த்துட்டு இந்த மாதிரியே பொண்ணு வேணும். என் கூட பிறந்த ஃப்ரெண்டுடைய ஒரு பொண்ணு கட்டுனா விஜயை தான் கட்டுவேன்னு கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் 40 வயசு வரைக்கும். பொருளாசை. அவர் மாதிரி வேணும். ஆவிக்கிற அவங்கள மாதிரியே நான் ஊழியம் செய்யணும், அவங்கள மாதிரியே அவங்க முந்திரக்கூடாது, நான் முந்திரக்கூடாது. ஊழியத்தில் கூட போட்டி, பொறாமை. விட்டு கொடுங்க. பொறாமைன்னு சொல்லுங்க. கமான், நீங்க செய்யறீங்களா? செய்யுங்க, வாங்க நீங்க செய்யுங்க. 3 மாசம் நான் ஒரு இடத்துல ஒரு அடிமை போல வாழ்ந்துட்டு இருந்தேன். அடிமைன்னா உண்மையிலே அடிமை தான். என்னை அவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ காலில் கீழே போட்டு மிதிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இங்கே எனக்கு ஒரு வேலையும் இல்லை ஆண்டவரே, நான் ஊருக்கு போகிறேன். கர்த்தர் சொன்னார், கொடுமையானவர்களுக்கும் நீ என்ன செய்ய, அடங்கியிருன்னு வசனத்தை சொல்லி. ஒரு நாள் வந்தது, நிறைய சொல்ல நேரம் இல்லை, சாட்சியெல்லாம் சொல்கிறது. ஜனங்கள் என்னைய வந்து புஷ் பண்ணி நீ தான் போகணும்னு தள்ளி விட்டாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜில் நீ தான். அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் கூட நான் போடலை, ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். யாருமே இல்லையா, நீ போ. அன்னைக்கு பிடிச்சது தீ இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
பிரைஸ் தி லார்ட். ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு, அந்த ஊழியத்திற்கு, அந்த கொயருக்கு, அந்த வொர்ஷிப் டீமுக்கு, அந்த இதுக்கே நான் தான் லீடர் ஆனேன். எனக்கு கீழே 5 பேர் மினிஸ்ட்ரி இருந்தாங்க. ஸ்டேஜுக்கு வரணும்னா நான் தான் ஐட்டினரி போடுவேன், நான் தான் நீ என்னன்னு போடுவேன். நான் போய் என்ன செஞ்சேன் தெரியுமா? விசுவாசிகள் எல்லாம் ஒவ்வொன்றா புறக்கி, நீ வா, நீ ஆராதனை நடத்து, நீ செய், நீ ஊழியம் செய், எல்லாத்தையும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தவங்களை பார்த்து ஒரு பிரதரை சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து வொர்ஷிப் நடத்தலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் அவர் இப்போ வொர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேராசை, ஆவிக்குரிய பேராசை. நானே செய்யணும், நான் தான் செய்வேன், எனக்குள்ளதான். நான் ஒரு விசுவாசம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தர் உன்னை வெளிப்படத்தில் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணினா ஒரு மனிதனை உன்னை ஒளிப்பிடத்தில் வைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன்னை நேரம் நிறுத்தணும்னா ஒரு மனுஷன் திருத்த முடியாது. கிரேவிங், கிரீடிங் இஸ் நாட் ரைச்சஸ் மேன்ஸ் குவாலிட்டி. ஸ்தோத்திரம். நீதிமானா ஜீவிக்கணும், நீதிமானா ஜீவம் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தாழ்மையில் மறைக்கப்பட்டு மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு எங்கே மறக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் நீதியாய் ஜீவனம் பண்ணுவீர்கள். அழகாக கர்த்தர் உங்களை அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாக அப்படியே தன்னந்தனியாய் கொண்டு வந்து நிறுத்துகிறதை அநேக ஜனங்கள் காண்பார்கள். அதனுடைய அர்த்தம் தான், உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. வேலை ஸ்தலத்தில் நீதிமானாய் ஜீவனம் பண்ணு, திருமண வாழ்க்கையில் நீதிமானாய் ஜீவனம் பண்ணு, படிக்கிற காலேஜ் ஸ்கூல்ல நீதிமானாயிரு. நீதிமானாய் ஜீவனம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உயர நிறுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படும் பொழுது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மோசை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் பார்வோன் எகிப்து தேசத்திலிருந்த மேன்மையை விட்டு விட்டு ஜனங்களோடு படுகிற உபத்திரவத்தை அவன் என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். அப்படி பிடிச்சிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் கொள்ளை பொருளாய் அவர் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல் மரண பரிந்து நமக்கு தாழ்த்தினார், நமக்காக தாழ்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் டைம் இருந்தால் இந்த பாதியில் இந்த நோக்கத்தில் சங்கீதம் 112 வாசித்து பாருங்க. Blessed is the man, righteous man. ஒரு நீதிமான் எவ்வளவாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று அந்த முழு சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-10 வரைக்கும். ஒரு நீதிமானாய் ஜீவனம் பண்ணீங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியில் ஒருவருமே இல்லவே இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர்களில் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, நீதிமான்களே, நீதியின் சந்ததியே, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதி உள்ளவைகள் எவைகளோ. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்ல, சுய நீதி இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சபடி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நீதி செய்கிறதுனால அல்ல. கர்த்தருடைய பார்வையில் நீதி உள்ளவர்கள். அல்லேலூயா. நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நீதி உள்ளவைகள் எவைகளோ ஷபாரிக்கரா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நீதி உள்ளவைகள் எவைகளோ ஷபாரிக்கரா தினமா. அண்டு ஒரே நீதி உள்ளவைகளை சிந்தித்து நீதிமானாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு பலப்படுத்தி என்னை நடத்தும்படி. ஊரபா ஷெகெரே தேரே மூராதா ராத்திரே ஊரபரகராதினே மேனே திரே ரியானாமா ஷெகெரே தேரே. எல்லாரும் ஆவியில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.
நீதிமான இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணும்படிக்கு, நீதி உள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும்படிக்கு கர்த்தர் நினைத்து, நீதிக்காய் அல்ல நீதியிலே ஜீவனம் பண்ணும்படிக்கு. We welcome you, Holy Spirit. எல்லாரும் வாயிலை திறந்து உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. ஷபரிகரதரமனாதரிக்கிரிதிரி ரிமனகரதிரிதிமோ ஷரத்திரிதி. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம்மை யாவரையும் சுத்திகரித்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க நீங்க இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நில்லுங்க. சபையார் யாவரும் நம்ம அங்கீகரித்து ஆசீர்வதித்து, பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாக எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சபையார் யாவரும் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி, இனி அவர்கள் கிறிஸ்துவுக்காய், பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிறவர்களாய், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது தருகிறார். சொற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொன்று மாற்றினார். சொல்லுவோம். சொற்றில் வீழ்ந்த என்னை அவர் ஆமென் கொன்று மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு ஆமென் தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் ஆமென் புறமனகரதே ஷிரிமினதே ஆமென் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு